மன்னர் மன்னா. ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, மன்னா, இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா, நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் கொகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா. மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளு நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சர், இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன? என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயம். நன்றாக தூவுங்கள். அடே ஓனாண்டி புலவா, உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான்